வாழ்ந்தது போதும் என்ற மறைந்ததே ஐயா வாழ்ந்தது போதும் என்ற மறைந்ததே உறங்கவா மண்ணில் உறங்கவா அன்பு என ஆழ மரம் சாய்ந்ததே அருமையா மனோகரன் மறைந்ததே வாழ்ந்தது போதும் என்ற மறைந்ததே ஐயா வாழ்ந்தது போதும் என்ற மறைந்ததே உறங்கவா மண்ணில் உறங்கவா
தந்தையே ஒரு புதுமையான ஒரு விதத்தை படைத்து விட்டாய். அப்படியா தந்தையே, அதாவது பூலோகத்தில் ஒரு அதிசயத்தை கண்டேன் நான். பூலோகத்திலே அதிசயம் கண்டாயா? உண்மைதான். 2 வண்டியிலும் ஒரு முள்ளையும் போகிறது. இது அதிசயம் தானே தந்தையே? ஆமா, உன் படைப்பில் அதிசயம். அதை நீ பார்க்க வேண்டுமா? இப்பவே பார்க்க வேண்டும். வாருங்கள், காண்பிக்கின்றேன். பூசும் மஞ்சளோட தாலியோட இருக்கணும், அதனால வாழ்த்துறேன். சுவாமி,
இதை இருந்து எனக்கு யார் தெரியுமா? யாரு அது? என்னை தொட்டு தாளிக்கிட்டே கணவர். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சுவாமி, என்னை தீர்க்க சுமதி பவன் சொன்னீங்க அல்லவா? ஆமா. என் கணவருக்கு உயிர் கொடுத்து விட்டு இந்த இடத்துக்கு நவருங்க. கணவனுக்கு உயிர் கொடுக்கணுமா? ஆமாம் சுவாமி. உயிரை என்னால கொடுக்க முடியாதும்மா. நானோ படைக்கும் பொருளை வைத்து நான் படைக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. என்னை தீர்க்க சுமதி பவன் சொன்னீங்க அல்லவா? சுவாமி, என் கணவருக்கு உயிர் கொடுத்து விட்டு இந்த இடத்துக்கு நவருங்க. நிலைமையில வந்து என்ன மாட்டி விட்ட பத்தியா? என்ன தந்தையே, நான் என்ன செய்தேன்? என்ன செய்தியா? ஆமா, இந்த இடத்துல வந்து மாட்டி விட்ட பார். இந்த பெண் என்ன கேட்டா? பிணத்துக்கு நான் உயிர் கொடுக்கணுமா? உயிர் தானே கேட்டா, கொடுத்துருங்கப்பா. எப்படி நான் உயிர் கொடுக்க முடியும்? தந்தையே, உங்களுடைய வேலை படைக்க தொழில் பண்றதாம். ஆமா, இனத்தோட பிறகு உயிர் கொடுக்க முடியாது. உயிர் கொடுக்க முடியாது. அப்படியே நீ சத்தியலோகம் போக முடியாது. அதோ பார்த்து வண்டி மாதிரி இருக்குது. ஆமா. அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நான் கூப்பிடும் போது வந்தா போதும். அப்படியா? போயிட்டு போயிட்டு. தந்தையார் பிரிவில்லை. இதுக்கு மேல இன்னொரு இருக்கின்றார். யார் சுவாமி? என் தாத்தா வைகுந்தவாசன், அவரை அழைத்து வருகிறேன். விசாரித்து கொண்டு நீதான் சமாளித்துக் கொள். வருகிறேன். ஆகட்டும். இந்த வைகுந்தத்திலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக லட்சுமி சரணாக வந்து அதிகாலையில் வந்த நாரதன் மீண்டும் என்ன செய்து நாராயண் நாராயண் நமோ நாராயண நமோ நாராயண
வந்துவிடும். அதற்கு நான் உறுதுணையாக நீங்க போவதும் அத்தா மிக்க மகிழ்ச்சி. இப்போது மீண்டும் வந்திருக்க என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. தாத்தா உங்களுடைய தரிசனை பெற்று பூலோக சென்று பூலோகத்தில் ஒரு பெண்ணானவள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு விட்டார். என்னது? அந்த கேள்வியினால் விட தெரியவில்லை சொல்வதற்கு. அதுதான் ஒண்ணு வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா கேட்டா? கொடுத்தவன் திரிக்கின்றான், அடுத்தவன் விழிக்கிறான் என்று கேட்டு விட்டான். அவளை கேட்டதை விட என்று நாரதா, நீ சொன்னதற்கு விந்தையாக இருக்கிறது. கலகம் கிடைக்கவில்லை. தாத்தாவிடம் சென்றால் நிச்சயமா கலகம் நீங்க வந்து. நாராயணன் அப்படி இல்ல தாத்தா. இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியவில்லையே. கொடுத்தவன் விழிக்கின்றான், அடுத்தவன் சிரிக்கின்றானா? அப்படி என்றால் அந்த பெண்ணை நான் பார்த்தே ஆக வேண்டும். நாராயண் பாருங்கள் வாருங்கள். தாத்தா உனக்கு நேரம் கிட்டி விட்டது. அந்த பெண்ணை பார்த்து நேரம் கிட்டி விட்டது. இல்லை இல்லை, அந்த பெண்ணை பார்த்தால் அதுக்கு விளக்கம் கிடைக்கும். வாருங்கள் நாராயண். என்ன தீர்க்க சுமூலி பண்ண சொன்னீங்க அல்லவா? என் கணவருக்கு உயிர் கொடுத்து எடுத்துட்டு போங்க. என்னது? உன் கணவருக்கு நான் உயிர் கொடுக்கணும்? ஆமாம் சுவாமி. என்னம்மா இது? இதப்பா, நான் ஆற்று அழிக்க தொழில்பட்டவன். நான் கொடுக்க முடியாது. பாட்டில சந்தோஷமாக இருந்தேன். என்ன உயிர் கொடுக்க வேண்டுமா? நீ பெண்ணை பார்த்து விட்டாயா? பெண்ணை பார்த்தாலும் உனக்கு பிடிக்காது. பெண்ணை கர்ப்பமா இருக்கிற பாக்கணும், கண் பட்டாலும். என்ன கேட்டாய்? உயிர் கொடுக்க வேண்டுமா? இறந்து விட்ட பிணத்துக்கு உயிரை கொடுத்து விடுங்க தாத்தா. அப்படி என்றால் கொடுக்க முடியாது. இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அது ஒப்பதை புன்னை மரம் மரத்து மேல ஏறிட்டு போற கீழே அமர்ந்து இருக்கணும். ஆமா, பாருங்க பாருங்க. மேலானவர் இன்னொருவர் இருக்கின்றார். சுவாமி, இதற்கு மேல இருக்கிறாரா? யாரு? அவர்தான் கைலைவாசன் முக்கன்மூர்த்தி உமா மகேஸ்வரன். அழைத்து வருகிறேன். யாரும் சொல்லுவேன். ஆகட்டும் சுவாமி.
காரியங்களை வைத்து படியளக்கும் கர்த்தாவாக இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளைந்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது அதிகாலையில் நாரதன் வந்தான், என் ஆசீர்வாதத்தை பெற்றான், மீண்டும் வருகிறானே, என்ன காரணம் என்று ஆதியந்தம் இல்லா அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே என்றென்று நலமோடு இருப்பாய் நாரதா. அதிகாலையில் வந்தால் என் பாதத்தை பணிதாய், என் ஆசீர்வாதத்தை பெற்றாய், மீண்டும் வர காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? உன்னுடைய தரிசனம் பெற்று சென்றேன் பூலோகம். பூலோகம். பூலோகத்தில் ஒரு பெண் என்னை பார்த்து கேட்காத கேள்வி கேட்டு விட்டார். என்ன கேள்வி? தாத்தா 10 கால் 10 8 கால் போனா களத்துக்கு மேல 2 கால் உடைத்து விட்டால். நாரதா, எங்கும் கலக்கம் கிடைக்கவில்லை என்று என்னிடத்திலே கலக்கம் செய்து வந்து விட்டாயா? தாத்தா, நீ யார், எப்படிப்பட்டவர்? முக்கன் மூட்டி உன்னிடத்துல கலகம் செய்வேனா? அந்த பெண்ணு கேட்ட அந்த கேள்விக்கு விடை கேட்டேன். அப்படி என்றால் அவன் சொல்லவில்லை. அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும். அதே கேள்வி அந்த பெண்ணிடத்தில் கேட்க வேண்டும். விட்டது. என்ன நாரதா? அது வந்து அந்த பெண்ணை பார்ப்பதற்கு நேரம் கிட்டி சொன்னான். அப்படி சொல்கிறாயா? பரதி
யாருக்கா அந்த கேள்வியை நான் கேட்க அந்த வேண்டும். கேள்வி வந்துவிட்டு அருகில் தான் இருக்கின்றார் பாருங்கள் சுவாமி இந்த வயதில் சுவாமி தீர்க்க சுமங்கலி பவ. தீர்க்க சுமங்கலி பவ. தீர்க்க சுமங்கலி பவ. சுவாமி தீர்க்க சுமங்கலி பவன் என்ன சுவாமி? ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூவோடும் பொட்டோடும் பூசும் மஞ்சளோடும் தொட்டு தாலி கட்டிய கணவரோடு 100 ஆண்டுகள் நலமோடு இருப்பது என்று அர்த்தம். சுவாமி இந்த இறந்து கிடப்பது யார் தெரியுமா? யாரு? என்னை தொட்டு தாளிட்டு கணவர் சுவாமி, என் கணவர். அதற்கு நான் என்ன செய்வது? ஐயனே என்ன தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லி வாழ்த்துங்களா? ஆமாம். என் கணவருக்கு உயிர் கொடுத்து விட்டு எடுத்து விட்டு அவருக்கு. என்னது? உன் கணவருக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டுமா? ஆமா. நானா படி அளக்கும் கர்த்தா. என்னால் உயிர் கொடுக்க முடியாது. என்ன தீர்க்க சுமங்கலி பவன் சொன்னீங்க அல்லவா? என் கணவருக்கு உயிர் கொடுத்து விட்டு எடுத்து விட்டு போங்க சுவாமி. அதே நானுதான். என்னடா இப்படி ஒரு சிக்கலையே மாட்டி விட்டாயே? சிக்கலுக்காகத்தான் கொட்டும் படியில பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படியா? தாத்தா நாரதா. நான் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டேன். நாரதா, இங்க கிடப்பது யார்? யாரு யாரு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் தாத்தா? நாரதா, இவளுடைய கணவரோ இறந்து விட்டார். அதனால இவன் கணவருக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டுமா? கணவர் இறந்து விட்டு இருக்கின்றாரா? ஆமா. அவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமா? உயிர் கொடுக்க வேண்டுமா? கேட்கிற அந்த பெண்ணு கொடுத்து விடுங்களேன் தாத்தா. நாரதா, நானோ உலக மக்களுக்கு படி அளப்பதை தவிர என்னால் உயிர் கொடுக்க முடியாது. உயிர் கொடுக்க முடியாது. முடியாது. சரி, உயிர் இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை நீ கைராயம் செல்ல முடியாது. அப்படி அந்த என்றால்? மலாடி வாரத்துக்கு அமர்ந்து வரணும். நான் கூப்பிடும்போது வரணும். வர நாரதா. பத்மாவதி சுவாமி மும்மூர்த்தியில் அழைத்து வந்தேன். யாரும் முடியாதுன்னு உரைத்து விட்டார்கள். இப்போ ஒரு பொருள் நம்ம எங்க போடணும் அங்க போய் தேடிக்கு ஏன்னதான் கிடைக்கும். அப்படியா? உன் கணவர் உயிரை பிடித்தவர் யமதர்ம அவரை அழைத்து வருகிறேன். அவரிடத்திலே முறையிட்டால் எப்படி இதுக்கு விளக்கம் கிடைக்கும்? ஆகட்டும் சாமி. நாராயண சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட 7 பதினான்கு உலகத்திலே யார் யார் உயிரை எப்படியெல்லாம் கவர்ந்து வர வேண்டும் என்று இந்த வைசூத பொட்டணத்தில் என் சபையிலே உட்கார்ந்து கொண்டு இந்த யமதர்மன் அவர்கள் உயிரை கவர்ந்து வர வேண்டும். ஆனால் இன்றைய தினம் யார் உயிரை கவர்ந்து வர வேண்டும் என்று சித்ராகுப்தன் கணக்கு கொடுக்கவில்லை. சித்ராகுப்தா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் நானே.
தேடி போவான், நான் யமனை தேடி வந்திருக்கேன். யானை தேடி வந்தது யம தர்மா, அம்மன்டா நான் ஒரு வகையில் அவனுக்கு சிறிய மாமனார் நானு. ஆமா ஆமா. பெரிய மாமனாரா? அம்மன்டா யம காசிராஜனுடைய மனைவி மகளை 13 பெண்களை திருமணம் முடித்துக் கொண்டிருக்கிறாய். அதாவது தட்சனுடைய பெண்களை. தட்சன் யாரு? எனக்கு யாரு? எனக்கு தாயாதி. அதான் அந்த முறை நீ எனக்கு உனக்கு நான் சிறிய மாமனார் ஆகுது. யமண்டா யம தர்மா, யமலோகத்திற்கு நீ வந்த காரணம் இருக்கிறது. அம்மன்டா யம தர்மா, பூலோகத்துக்கு சென்றேன், உலகம் சென்று அவனை தரிசனம் பெற்று பூலோகம் சென்றேன். பூலோகத்தில் ஒரு பெண்ணானவள், அதாவது யார் யாரோ அந்த ஈஸ்வரர் குறித்து தவம் இருப்பார்கள், நாராயணன் குறித்து தவம் இருப்பார்கள், காளி குறித்து தவம் இருப்பார்கள். அவர்கள தவம் இருக்கிறாங்க, காட்சி கொடுக்குறாங்க, அவங்கள நல்ல முறையில் வாழறாங்க. ஆனா ஒரு பெண்ணு அந்த யமனை குறித்து தவம் இருக்கின்றாள். கேவலம் ஒரு பெண் இந்த யமதர்மனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். உண்மை உண்மை துதிக்கின்றார். ஈசனை, பிரம்மனை, மகாவிஷ்ணுவை, காளியை தேடிதான் தவம் இருப்பார்கள். ஆனால் இந்த யமனையே கோரி தவம் இருக்கிறாளா? தவம் இருந்து வரத்தை பெற வேண்டுமா? வரம். ஆமா, யமனிடத்திலே வரம் பெற வேண்டும் என்று சொல்கிறாள். என்ன வரம் தெரியுமா? அம்மன்டா யமண்டா, அவள் என்ன வரம் தெரியுமா கேட்க போறாளாம்? என்ன வரம்? கட்டிய கணவன் சாக வேண்டும், கள்ள போட்டு உயிரோடு இருக்கிற வரம் கேட்க போறான். ஒண்ணு நாரதா, நீ வந்திருக்க இடம் தெரிந்ததானே பேசுகிறாய்? வைவசுதப்பட்டினம். ஏய், என் தந்தை சூரிய பகவானுக்கும் சாயா தேவி இருக்கும் மகனாக பிறந்த யமன் நம்ம தர்மம் இதில் பெயர் பெற்று வந்தார். சரி பாகட்டும். ஏய், கேவலம் பூலோகத்திலே ஒரு பெண்ணானவள் தொட்டு தாலி கட்டிய கணவன் இறக்க வேண்டும். கள்ள புருஷன் உயிரோடு இருக்கணுமா? எங்க அடுக்கு தானியா? அப்படிப்பட்ட வரத்தை ஒரு இடத்துல கேட்க போறாளாம். அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும். பாருங்க 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 பாருங்க. கலையில
சுவாமி. தீர்க்க சுமங்கலியே பாபா, உன்னை கத்து தாலி கட்டிய கணவன் நீயும் நீடூழி காலம் வாழ வேண்டும். உங்கள் மந்திரத்தோடு பூமட்டுமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். சுவாமி, என்ன தீர்க்க சுமங்கலி பவன் சொன்னீங்க அல்லவா? இதோ கிடைக்கிறது யார் தெரியுமா? என்னை தொட்டு தள்ளின கணவர். என் கணவருக்கு உயிர் கொடுங்க சுவாமி. தாலி கட்டிய கணவன் கணவர் என்ன நிலையில இருக்கு? இறந்து போய்விட்டார் சுவாமி. இறந்து போயிருக்கேன். ஆமா, அவளுக்கு நான் என்ன செய்யலாம்? உயிர் கொடுங்க சாமி. ஐயா, உயிரை எடுத்துட்டாலும் சரி, எனக்கு உயிரை ஆனா கொடுங்க. யார் யாருக்கோ அம்மாடி. ஏன் முன்னாடி தாயா கூடாதா? ஏண்டி, அவன் இறந்து போய் கிடக்கிறான். நான் யாரு? உயிரை எடுக்கக்கூடிய பவர் தான் என்கிட்ட இருக்கு. உயிரை கொடுக்கக்கூடிய பவர் என்கிட்ட இல்லை. என்ன தீர்க்க சுமங்கலி பவன் சொன்னீங்க அல்லவா? ஆமா. என் கணவருக்கு உயிர் கொடுத்து எடுத்துட்டு போறேன். ஏன் சொல்ல தெரியுமா? கோட்டை போட்டு அடிப்பேன். ஏன் சொல்ல தெரியுமா? சாமி அதோட பாக்க எதற்காக சொல்ல தெரியுமா? அம்மாடி. மூஞ்ச பத்தியே கோட்டை. ஏன் சொன்ன தெரியுமா? நீ என்ன சொன்னீங்க? தவறு இருக்கிற எல்லாம் கோரி யமனை கோரி தவம் இருப்பதின் காரணம் ஏய் கட்டிய கணவன் இறந்து போறவங்க கள்ளப்புசி உயிரோட ஏய் பூலோகத்திலே பெண்கள் எப்படியெல்லாம் வந்தாங்க தெரியுமா? எப்படி வந்தாங்க? தமயந்தி நலாயினி சாபத்தின் கண் புள்ள கண்ணை இவர்கள் நெருப்பாக வந்தாங்க. கற்பை நெருப்பாக விட்டாங்க. நீ எம்மாண்டி என் நீ சாவ கூடாதா? என் முன்னாடி தாலி இடக்கூடாதா? உங்க ஆள் மட்டும் வழுக்க வைக்க கூடாதா? நீ தானடி தவறு இருக்கிற என்ன கோரியே? யார உன்னை போய் நான் எழுதி தான் வைக்கிறேன். என்ன கோரி தவறு இல்லையா நீ? கட்டிய புருஷன் சாக வந்து கள்ளப்புசி உயிரோட சொல்லவில்லையா? நான் ஏன் சொல்றேன்? நாரதா நாராயண நாராயண ஏமாண்டா ஏய் பிள்ளைங்களிட்டே தொட்டிலையும் ஆட்டிட்டடா ஏய் யமதர்மா. கெட்டதை செய்வனுக்கு யமனாகவும் நல்லதை செய்வ தர்மனாகவும் யம தர்மனை பெயரோட வாழ்ந்து வருகிறேன். யமன் தர்மன் நான் எங்கேயோ கடந்த என் தலைவிதி வந்து ஆமா, யாராவது நீ தவறு வந்து ஏண்டா செத்து போன பொண்ணை வச்சு நான் வாழ்ந்துங்களா அங்க வந்து எனக்கு உயிர் கொடுக்கணும். செத்து போன தலை திரும்பி நீ தானே உயிர் பிடிச்சவன். இந்த பெண் என்னவா தவம் இருந்தா? ஆமா, யமண்டோ இந்த பெண் எப்படி தவம் இருந்தா? கட்டிய கணவன் சாக வேண்டும் கள்ள புருஷன் உயிரோடு இருக்கணும்னு தவறு சொன்னாலும் தலையில் இருக்கணும். நாராயண ஏண்டா யமனியே உன்னை போய் இறந்தவா இருப்பாங்களே, போய் யமன் போய் இறந்தவா இருப்பாங்களே. திட்டிக்க போற மூச்சு மேல அப்படியே. யமதர்மா, சித்தாபுத்திரோட வார்த்தை கேட்டு சனிக்கிழமை பிடிக்கிற நீ உயிரை வெள்ளிக்கிழமை பிடித்து விட்டாய். அப்பொழுது அவன் என்ன உரைத்தான்? தவறு நடந்து விட்டது. இந்த தவறு மும்மூத்தி என்ன உனக்கு ஆபத்து என்ன ஒரு தான் சித்ராகுப்தன். அந்த உயிர் எங்க வச்சிருக்கிற? பண்டாத்தனோட ஒரு பேழையில வைத்திருக்கிறேன். அடைத்தல். ஆமா, யார் வந்தாலும் தொழில விட மாட்டேன். விட மாட்டேன். இது எடு முதல்ல. உயிரை விட மாட்டேன். ஒழுங்குமுறை சொல்ற கடவுளை எடுத்துட்டு போவாங்க. யமதர்மா, மும்மூர்த்திகள் வந்தா உயிரை விட்டுடுவையா? மும்மூர்த்திகள் வந்தாங்க உயிர் விடுயா? மும்மூர்த்திகள் வந்தாலும் உயிரோட உயிரை கொடுங்க சாமி. வர முடியாது. அம்மாண்டி அந்த மும்மூர்த்தியில அழைத்து வந்திருக்கிறேன். எங்க இது பாரு வந்து சாமி வாங்க வாங்க வாங்க. தந்தையே ஓடி வா, நலமோடு இருப்பாய். ஏதோ இறந்து கிடக்கிறான் இவனுடைய கணவன் அவனுக்கு உயிர் கொடுத்தான். தெரியாம தர்மா அம்மாண்டா இருந்தோம் யமனா யமனா சொன்னேன். என்ன பண்ண தெரியாது. அப்படி குந்த போற அப்படியே மூஞ்சி பண்ணி அப்படியே மத்த உயிரெல்லாம் அப்படிங்கிற பாவி பாவி பாவி. யமதர்மா வாயமுடு. யமனா நீ யமன இப்போ மும்மூத்தில வந்து விட்டாங்க. உயிர் உள்ள கண்டிப்பா வீங்கிடும். இத பாத்தியா? உயிரை கொடுங்க சாமி. இரு, மும்மூத்தி வந்துட்டாங்க முன்னாடி. உயிர் விடுங்க, உயிர் விடுங்க. அட யமதர்மா, அன்றொரு நாள் என் பக்தனாக விளங்கக்கூடிய மார்க்கண்டேயனை நீ என்ன செய்தாய்? என்னையே காண வேண்டும் என்று என்னை காண வேண்டும் என்று தவமாய் தவம் இருந்தான். அப்பொழுது அவன் உயிரை கவர்வதற்காக நீ வந்திருந்தாய். அப்பொழுது என் உயிர் பிரியக்கூடாது என்று என்னை அணைத்துக் கொண்டான். அப்பொழுது நீ அவன் மீது பாசக்கயிறை போட்டு விட்டாய். அப்பொழுது அந்த பாசக்கயிறு என் மீது விழுந்து விட்டது. அப்போது என் நெற்றிக்கண்ணை திறந்து என் காலால் எட்டி உதைத்தேன். பல ஆண்டுகள்
எழுவதற்கு ஆளாகிறது. அப்போது யமதர்மா இப்பொழுது ஒத்தனி சாமி அவனே சிவபெ ஒத்தல் போய் போடாமே எதே பசினாதுக்கு இந்த பாய் எதுக்கு வந்தே பசிக்கறான் சிவமணி உயிரை விடு. அப்படியா விட வேண்டுமா இப்பொழுது விடுகிறாயா இல்லை எட்டு வதக்கவா? விடு உயிரை. சாமி யாரு அத்தனவரா நீ தொட்டு தாலி கட்டிய உன்னுடைய மனைவி ஜாமணியா ஆமணி யாரு எனக்கு தெரியல அவனுக்கு. தெரியாது. நான் தான் கலகப்பிரியன் நாரத மகாமுனிவர். ஓஹோ கலக மூட்டை நீதான். நாரதனுடைய கலகம் ஆரம்பத்தில் கலகம் வந்து முடிவு நன்மையில் தான் முடிந்து விடும். ஓஹோ அப்படியா? இப்ப நன்மையில் முடிந்து விட்டது. ஆமா ஆமா இவங்களை பாத்தியா? இவங்கள பாத்துக்கிறேன். எங்க? இந்த மும்மூர் மூத்திங்க எங்க பாத்துக்க? செல்லுல பாத்துக்கிறேன், போட்டோல பாத்துக்கிறேன். போட்டோல பாத்துக்கிறேன். ஆமா. அவரு கேட்டா பாரு. இவனா இவன் தான் என் உயிரை புச்சுவனு ஒக்கால வை. உயிரை பிடிச்சவதானே? ஆமா ஆமா உயிரை பிடி. இப்போ பத்மாவதி உங்க கனவு உயிரோட வந்து விட்டார். இருவருக்கு இப்போது திருமணம் நடக்க வேண்டும். எங்க சிவமணி பத்மாவதி பூத்தது புதுமணம், இணைந்தது இருமணம், நடந்தது திருமணம். என் அன்பு மனத்தோடு வாழ்த்துகின்றேன். நீங்கள் இருவரும் இல்லறத்தில் இன்புற்று நலமோடு வாழ என் உலகம் நல்வாழ்த்துகிறேன். கனகமூர்த்தி பாய் மலையாட்டானடா நோங்கடா அவன் கணவன் தப்பு பண்ணாது யார் உயிர் பிடிக்காது. அது எப்படி பிடிக்காது? நேரக்காலம் வரும்போது மட்டும் உயிரை பிடிச்சா போதும். இப்பொழுது சந்தோஷம் தானே சாமி? சந்தோஷம் தானே? ஆமா இப்பொழுது சீனிவாச நாடக மன்றம் பத்மா திருக்கல்யாண நாடகம் நடைபெற்றது. அனைவரும் பார்த்தீர்களா? நல்லா இருந்தா சீனிவாச நாடக மன்றம் கண்டுகளிங்க. செல்ல தட்டினா போதும் சீனிவாச நாடக மன்றம் வரும். நல்லா சிறப்பா பாருங்க. நன்றி, வணக்கம். எந்த நேரத்திலா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் செய்யார் அடுத்த வடசேந்தமங்கல கிராமம் சீனிவாச நாடக மன்றம் நாடக மன்றத்தின் உரிமையாளர் குப்புசாமி ஐயா அவருடைய பாத்தியங்கள் நடைபெற்ற நாடகம் பத்மாவதி திருக்கல்யாண நாடகம் இக்காட்சியோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.
நாடகம் முடிந்து விட்டது. இப்போது பஜனை எடுத்துன்னு மோட்சம் எடுத்துன்னு வருவாங்க. அதையும் கண்டுகளிங்க. நன்றி, வணக்கம். வா, ஐயா.